குழம்பு பாருங்கள், அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்து எப்படி நிற்கிதுன்னு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. நீங்களும் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பிரண்டை பாருங்கள். இந்த பிரண்டையில் வந்து இந்த லைட் க்ரீனாக இருக்க பார்ட்ஸை மட்டும்தாங்க நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த டார்க் க்ரீனாக இருக்கிறது எல்லாமே முத்திரும். இதுதான் எலஸாக இருக்கும், நல்லா கொழுந்தா. இந்த கொழுந்தில் இருக்க இலைகளையெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதே இந்த முத்தலாக இருக்க இலையிலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே பாருங்களேன், இப்படி உடையும் பாருங்க, டப்பு டப்புன்னு தெரிக்குதா. இதெல்லாம் நம்ம சேர்த்துக்க முடியாது. இந்த கொழுந்தாக இருக்கிறத வந்து நம்ம இந்த பிரண்டையோடையே சேர்த்து சமைச்சு சாப்பிட்லாம். சட்னிலேயா இருந்தாலும் சரி, குழம்புலையாக இருந்தாலும் சரி, இந்த கொழுந்து இலைகளை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த நாரை மட்டும் எடுத்துட்டு, இந்த 4 கார்னரில் இருக்க நாரை எடுத்துகிட்டு சமைச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி பிரண்டையில் நம்ம என்ன ரெசிபி செய்கிறோன்னு பார்த்துடலாமா? பிரண்டை பறிச்சுட்டு வந்துட்டேன் பாருங்கள். இதை இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்படி உடைச்சி, இப்படி நம்ம உடைக்கும் போதே நாரெல்லாம் வெளியில் தனியாக வந்துடும். இந்த கொழுந்து இலைகளெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்படி பிச்சுட்டு இந்த சைடும் வர நாருங்களை எடுத்துகிட்டு, இந்த இப்படி நீளமாக வாலாட்டம் வந்து பாருங்கள், இந்த நாரை எடுத்துடணும். அவ்வளோதான். சின்ன கொழுந்து இலைகளை மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்ல எலும்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இது. நல்ல வயிற்று புண்ணுக்கு, குடல் புண்ணெல்லாம் நல்லா ஆற்றிரும். உடம்பு வலிக்கலாம் நல்ல நிவாரணம் கொடுக்கும். இது குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குங்க. நம்மளே இதை அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. அந்த காலத்துலலாம் நம்ம பெரியவங்களாம், முன்னாடி இருந்தவங்களாம், தாத்தா பாட்டியெல்லாம் இதை தான் நல்லா சாப்பிட்டாங்க. அங்கிட்டு நம்ம ஊர்லேயே ரோட்டு ஓரத்துலலாம் வேலிகள்லாம் நிறையா இருக்கும். இப்போ கொஞ்சம் நம்ம வீடுகள்லாம் சிட்டிக்குள்ளே அதிகமாக நிறையா இருக்கனால இப்போ வந்து அதிகம் கிடைக்கிறதில்ல. மார்க்கெட்லாம் போனீங்கன்னா கிடைக்கும். ஆனால் மார்க்கெட்டில் வாங்குறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி கட்டை கட்டையாக அந்த முத்தலோடு சேர்த்து தான் விற்பாங்க. அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நம்மளே வழியில் எங்கேயாவது பார்த்து பறிச்சுட்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும். நம்ம கொழுந்தா பார்த்து நம்ம பறிச்சுட்டு வரலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பறித்து சாப்பிடணும், நல்லாயிருக்கும். சட்னி செய்கிறதா இருந்தாலும் சரி, குழம்பு செய்கிறதா இருந்தாலும் சரி, சேம் இதே மெத்தடு தான். நல்லா அந்த நாரெலாம் பிரிச்சுட்டு கொழுந்து இலைகளை சட்னிலையும் சேர்த்துக்கலாம், குழம்புலையும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்குங்க. புளிக்குழம்பு தான் இதில் செய்யலாம், புளிக்குழம்பு செய்யலாம், சட்னி செய்யலாம், ரெண்டுமே சரி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. செஞ்சு சாப்பிட்டீங்க, அடிக்கடி செய்வீங்க. எங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். அவ்வளோதான், எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். பிரண்டை பாருங்கள், நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா அலசி ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சு உலர வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து தாளிப்பு வந்து வெந்தயமும் கடுகு எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் பக்கமாக இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக இருக்காது, அப்படியே முழுசாக எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு முழுசாக எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல நெய்யில் தான் சமைக்கணுங்க, அதுதான் மெயின். இப்போ குழம்பு செய்யலாமா? நல்லெண்ணெய் தான் மெயின். இதில் எந்த புளிக்குழம்பு செஞ்சாலுமே நல்லெண்ணெயில் ஊற்றி செஞ்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வந்து எப்போவுமே கொஞ்சம் சேர்த்து ஊற்றணும் புளிக்குழம்புக்கெல்லாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகுளுந்த பருப்பு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கடுகுளுந்து பருப்பு பொரியுது. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்க்கலாம். நான் ஒரு பூண்டு முழுசாக உரிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. பூண்டு பெருசாக இருந்தனால அப்படியே கீறிட்டேன். எந்த புளிக்குழம்பு வச்சாலுமே பூண்டு ஒரு 10 பல் போட்டு வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். எப்போவுமே புளிக்குழம்புலாம் வைக்கும்போது சின்ன வெங்காயம் சேர்த்து வைக்கணுங்க. சின்ன வெங்காயம் போட்டு வச்சா தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம்லாம் போடுறோம், டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணுங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும், நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் போடுறதுலாம் நல்லா வதங்கி வரதுல தாங்க டேஸ்ட்டே எடுத்து கொடுக்கும். பாத்திரம் வச்சுக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரண்டையை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும்.
நல்லா பிரண்டை வதங்கி நல்லா சுருண்டு வந்துடணும். அப்போ தான் நாக்கு அரிக்காது. நம்ம அரைக்குறையாக அவசரமாக வதக்கி போட்டோம்னா சாப்பிட முடியாதுங்க. நல்லா இது வதங்கி முக்கால் பதத்துக்கு வெந்து வந்துடும். நல்லா கலர் மாதிரி வரணும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். நம்ம இதெல்லாம் வதக்கி நல்லா பக்குவமாக எடுத்து செய்கிறதுல தாங்க டேஸ்ட் இருக்குது. இது வதக்கும் போதே அப்படியே நல்லெண்ணெய் வாசனை அப்படியே தூக்கலாக இருக்குது. நல்லா செவந்து வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா செவந்து வரணும். இந்த எண்ணெயிலே நமக்கு முக்கால்வாசி வெந்து வந்துடணும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. போதும். இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம பிரண்டையை சேர்த்துக்கலாம். லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேங்க. ஒரு லெமன் அளவு தான் வரும். இந்த அளவுக்கு புளி சேர்த்தா போதும். தக்காளி போட்டதே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடணுங்க. தக்காளியை இருக்கதே தெரியக்கூடாது. நம்ம இப்படி பக்குவமாக செய்யும் போது தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம வதக்கி வச்ச பிரண்டையை சேர்த்து அதையும் ஒரு பிரட்டி விட்டுறலாம். ஒரு திருப்பி விட்டுட்டு இப்போ நம்ம பொடி சேர்த்துக்கலாம். நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொடி பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா பொடி பச்சை வாசம் போயிடுச்சு. இதுக்கு மேலே விட்டோம்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா கொதித்து வரட்டும். அப்புறமா தான் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். நல்லா புளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. இப்படி பக்குவமாக வச்சாதாங்க குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா புளி தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பலாம் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. அளவாக தான் தண்ணி சேர்க்கணும். மற்ற நம்ம சாம்பார் ரசம் மற்ற குழம்பு மாதிரி சேர்க்கக்கூடாது. தண்ணி அளவாக தான் சேர்க்கணும். நான் பிரண்டை வதக்கும் போதும் உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் வதக்கும் போதும் உப்பு போட்டேன். அதனால் அளவாக தான் உப்பு போடுறேன். தேவை ஒரு மூடி போட்டுடலாம். உப்பு காரம்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா குழம்பு கொதித்து வற்றி நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா குழம்பை கொதிக்க விடணும். அவ்வளோதான், ரெடி ஆகட்டும். இதில் தேங்காய் பால் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் தேங்காய் பால்லாம் இப்போ சேர்க்கலை. இப்போ பிரண்டை இப்போ கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் ஆள் சேர்த்துருக்கோம் அப்படின்னா, குழம்பு நிறையா வேணும் அப்படின்னா வெங்காயம் தக்காளி தேங்காய் அப்படியே வதக்கி அரைச்சி ஊற்றிக்கலாம். குழம்பு நிறையா வேணும்னா நான் எங்கள் வீட்டில் 4 பேர் தான் இருக்கோம். அதனால் இப்படியே போதும், இந்த அளவே போதுன்ட்டு நான் கம்மியாக வச்சுருக்கேன். நிறைய வேணும்னா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ஒன்றும் பெருசாலாம் மாறி போயிடாது, நல்லாயிருக்கும். இப்போதான் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. அப்பப்போ மூடி எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் அளவு வெல்லம். காரக்குழம்பு பூண்டு குழம்பு வத்த குழம்பு பாவக்காய் புளி குழம்பு இதுக்கெல்லாம் இந்த மாதிரி வெல்லம் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா குழம்பு அந்த காரத்தை லெவல் பண்ணி கொடுக்கும். டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ நல்லா வெல்லம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் ஓரத்தில். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ பக்குவமாக செஞ்சாதாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. சூடாக சாப்பாடு இருக்கணுங்க. சுடுற சாப்பாட்டில் சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழம்பு பாருங்கள், அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்து எப்படி நிற்கிதுன்னு. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. 1 வாரம் கூட வெளியில் வச்சுக்கலாம். சூட் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், லைட்டாக பரட்டினா அப்படி ஊற்றி சாப்பிட்ணும்.